Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 444 part 2. ஓபன் பண்ணா நேவி ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் அடிச்சு புடிச்சு போய் சென்கோகு அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஏசை இன்னும் 5 மணி நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணுமா. இவனுக்கு இப்ப என்ன பீதினா, இந்த 5 மணி நேரத்துல ஒயிட் பியர்டு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். ஆனா இந்நேரம்னு பார்த்தா அந்த வார்லார்ட் இருக்கானே பிளாக் பியர்டு, அவனை ஆளக்கானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே இல்ல. அதே நேரத்துல இம்பல் டவுனுக்கு எந்த ஒரு கிளியரன்ஸும் இல்லாம ஒரு நேவி ஷிப் ஒன்னு போயிருக்காமா. அது அவனா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட்டும்பா. உடனே சென்கோகுக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஐயோ இந்த கிறுக்கு பையன் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல ஏன்னு பேன்னு முழிப்பான். பார்த்தா அந்த பிளாக் பியர்டு நேரா இம்பல் டவுனுக்கு தான் போயிருப்பான். இந்த மாதிரி இப்படி ஒரு ஷிப் வரதா யாருமே சொல்லல. அதனால என்ன பண்ணுவாங்க, அங்க நேவி ஆளுங்க செக்யூரிட்டிக்கு இருப்பாங்கல்ல, அவங்க போய் அந்த ஷிப்பை கம்ப்ளீட்டா செக் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் செக்யூரிட்டிக்கு இருக்கவங்க இந்த மாதிரி இங்க ஒரு எமர்ஜென்சி, அதனால நாங்க யாரையும் உள்ள விடுறது இல்ல, சோ ப்ளீஸ் உள்ள வராதீங்கன்னு சொல்லுவானுங்க. ஆனா அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல, நாங்களும் உங்க சைடு தான், என்ன லூசு மாதிரி தடுத்துட்டு இருக்காமா. பைரட்ஸா இருந்தாலுமே உள்ள போக கூடாது, அதுதான் ரூல்ஸ். ஆனா இவனு எவ்வளவு சொல்லியுமே அந்த பிளாக் பியர்டு கேட்காம அவன் டீமோட நேரா உள்ள போவான். சரி பேசிட்டு தான் இருக்கான்னு பார்த்தா டப்புன்னு அங்க டார்க்னஸ் உருவாக்கி அங்க இருந்த காட்ஸுங்க எல்லாத்தையுமே மறைய வச்சிருவான். அதுவும் தடம் தெரியாம மறைஞ்சிருவானுங்க. அது மட்டுமா ஆளுங்க போக கூடாதுன்னு வச்சிருந்த கேட்ட கூட காத்தோட காத்தா மறைச்சிட்டானுங்க. பிளாக் பியர்டு வந்த கப்பலை செக் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதுல பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் அட்டாக் பண்றாங்கிற மேட்டரும் தெரிஞ்சு போன உடனே அவனை எல்லாருமே சுடுறதுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. ஆனா சுட மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், அசால்ட்டா எல்லாத்தையும் அடிச்சு தெரிய விட்டு போவான். அப்புறம் டார்க்னஸ் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வேற மறைய வச்சான்ல, அவங்க எல்லாத்தையுமே திருப்பியும் தூக்கிட்டு வீசிடுவான். யாருமே கான்சியஸ்ல இல்ல. சோ இப்போ பிளாக் பியர்டு பிரிசனை பிரேக் பண்ணிட்டு உள்ள வர்றான். அதாவது இப்ப அவன் பண்றது குற்றம், அதனால அதுக்கடுத்து இருக்க கேட்டையும் நல்லா இழுத்து நச்சுன்னு மூடிடுவாங்க. ஆனா அவன் அங்கேயே உள்ள டார்க்னஸை இறக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த மேட்டர் எல்லாமே வார்டனுக்கு தெரிஞ்ச உடனே இவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் முடிவே பண்ணிட்டான், என் லைஃப் இதோட முடிஞ்சதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி மேலே கீழே வச்சு பந்தாடிட்டு இருக்கானுங்க. இதுல புதுசா ஒரு பிளேயர் வெளியில இருந்து வந்தான்னா பாவம் அந்த வைஸ் வார்டன் என்ன பண்ணுவான். அவனால இப்போதைக்கு முடிஞ்சது கதறி கதறி அழுகிறது மட்டும்தான். அவன் இப்ப முடிவே பண்ணிட்டான், இனி காலத்துக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கண்டிப்பா நம்மளால வார்டன் ஆக முடியாதுன்னு. அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவானா. வார்டன் நோக்கி என்னாச்சு, எந்திரிங்கோன்னு எழுப்பி விட்டுட்டு இருப்பானுங்க. இப்போ லெவல் 4ல இவானோட ஆளுங்க, குரோக்கோடைலோட ஆளுங்க, நம்ம லூஃபி, வார்லாட்ஸுங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே அங்க கலவரம் பண்ணிட்டு இருக்குது. அவங்கள அடக்கிறதுக்கு தான் இந்த இம்பல் டவுன்ல இருக்க முக்காவாசி செக்யூரிட்டிஸ் போயிருக்காங்க. லெவல் 2ல அங்க அடைச்சு வச்சிருந்த பிரிசனர்ஸ், அப்புறம் அந்த பகி, மிஸ்டர் 3 இவங்க எல்லாரும் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மெயின் கேட்ல நம்ம பிளாக் பியர்டும் அவனோட ஆளுகளும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா அவனுமே இப்ப அந்த கடலோட வார்லாடு. இது எல்லாத்தையும் மொத்தமா வச்சு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய மேட்டரை எப்படி ஒத்தாளா நின்று ஹேண்டில் பண்ண முடியும். எதுவுமே முடியலன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுற வேண்டியதானே. அதனால ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்பான். எல்லாம் பச்சை பச்சையா புடிச்சு திட்டுவாங்க. யோ இம்பல் டவுனே இங்க டவுன் ஆயிரும் போல, அதை காப்பாத்துற வேலைய பாரியான்னு பச்சை பச்சையா திட்டுவாங்க. அவனுக்கு காண்டாயிரும். ஏன்டா அது என்ன அவ்வளவு ஈஸியா, என்ன எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கா, வாய மூடுறாம்பா. என்ன உனக்கு வைஸ் வார்டன் ஆகணும்னு ஆசையா, விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு போன் கால் வரும். யாரானா நம்ம வார்டன் மகளன் தான். யோ எங்கயா போய் தொலைஞ்ச, இங்க பஞ்சாயத்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கியா, எல்லாம் மேட்டரையும் கேள்விப்பட்டியான்னு சொல்லி திட்டுவானா. ஆக்சுவலா இப்ப அவன் லெவல் 2ல இருக்கான். அங்க எல்லாருமே ரொம்ப வைல்டா அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருந்தானுங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அவனோட பாய்சனை யூஸ் பண்ணி மொத்தமா மாட்ட பண்ணிட்டான். ஒருத்தனை கூட உயிரோட விடல. அத்தனை பேர்த்தோட பாடியிலயுமே பாய்சன். ஏன்னா இவனை இப்ப மட்டும் கேட்ட தாண்டி போனானுங்க, ஈஸியா வெளியில தப்பிச்சிருவானுங்க. அப்படி விடக்கூடாதுன்னு தான் அசால்ட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இனிமேட்டு அவங்க யாரையும் காப்பாத்த முடியாது. சொல்ல போனா இப்ப அலப்பற பண்ணிட்டு இருக்க கேங்க மட்டும் தான் வார்டன் மொத்தமா காலி பண்ணிருக்கான். அங்க இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆக பிளான் பண்ணது பகி, மிஸ்டர் 3 அப்புறம் கொஞ்சம் பேரு. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா அந்த வார்டன் கேட்ட பாய்சனை வச்சு லாக் பண்ணி வச்சிருப்பான். உடனே அவனை பகி பச்சை பச்சையா திட்டிட்டு அங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி கொலவெறியோட யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப பிளாக் பியர்டு எதுக்கு இம்பல் டவுனை தேவையில்லாம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கும் ஒன்னும் தெரியல. ஆனா அதுக்காக தான் அவன் இன்னொரு வேலை பண்ணி வச்சிட்டானாமா. அதை பண்ணணும்னு அவனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. பட் இருந்தாலும் இப்ப இருக்க நிலைமைக்கு அதை பண்ணாதான் உண்டு. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஷுரு இருக்கான்ல, அதான் இந்த ஜெயிலோட முன்னாள் மேனேஜர், அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான். அதை கேட்டவுடனே வைஸ் வார்டனுக்கெல்லாம் வாயே கிழிஞ்சிரும். ஏன்னா அவன் கர்ண கொடூரமானவன். இப்ப கவர்மெண்ட் இருக்க நிலைமைக்கு அவங்க கிட்ட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இப்ப ஏஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு டைம்ல இவங்க தான் இந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதனால வைஸ் வார்டன் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு லெவல் 4 கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சொல்லுவான். அதுக்காண்டி வார்டன் எங்கேயும் சுத்த போல, அவனுமே அங்கதான் வரப்போறான். அது வரைக்கும் அந்த லெவல் 4 இவன் தான் சமாளிச்சாகணும். உடனே வைஸ் வார்டனு வாடான்னு சொல்லி லூசுத்தனமா கத்த ஆரம்பிச்சிருவான். இப்போ போலாமா வேண்டாமான்னு கேட்டா எனக்கு ஃபீவரும்பான். இப்படி அவன் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க. அதே நேரம் இங்க நம்மளுங்க லெவல் 4ல அங்க இருக்க காட்ஸுங்க எல்லாத்தையும் ஏதோ பூச்சி அடிச்சு வரட்டுற மாதிரி அடிச்சு வரட்டிட்டு இருக்காங்க. லூஃபி எல்லாம் என்ன பண்ணுவான்னா 2 கையும் 2 கம்பியில புடிச்சுக்கிட்டு மொத்த பேர்த்தையும் ஒரே அமுக்கி ஏதோ குப்பை அள்ளி போடுற மாதிரி போட்டு போவான். அவன் அடிக்கிற அடியில அம்புட்டு பேரும் பஞ்சா பறப்பாங்க. இப்ப நம்ம லெவல் 3க்கு போனோம். அதனால
படிக்கட்டை நோக்கி தான் வேகமா ஓடுவான். போகும்போது சொல்லிட்டே தான் போவான், யாரும் குறுக்க வந்துடாதீங்க, ஏறி வாயில மீச்சிட்டு போயிட்டே இருப்பேன்னு. அப்படியே கட் பண்ணி லெவல் 6 காட்டுறாங்க. அந்த ஜெயில் மேனேஜர் ஷுருவை ஒரு வழியா ரிலீஸ் பண்ணியாச்சு. அவன் வெளியில வந்தோடனே வார்டன் பார்த்துட்டு, என்னப்பா வெளியில வந்தோடனே இப்ப எப்படி இருக்குன்னு கேட்பான். நான் பண்ணதுல சில தப்புகளை உணர்ந்தேம்மா, ஆனா என்ன நீ எப்பண்டா சாவேன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு வேற சொல்லுவான். இப்ப அவனுக்கு டவுட் என்னன்னா, இப்ப இவங்க பஞ்சாயத்துல இருக்காங்கன்னு இவனை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இவனை ஜெயிலுக்குள்ள போக சொல்லிடுவான் இல்லோன்னு ஒரு டவுட். ஆனா வார்டன் தெளிவா சொல்லிடுவான், நீ இப்போ ஒரு கைதி தான், என்ன உன் தண்டனைய கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் அவ்வளவுதான், இந்த சான்ஸ கொஞ்சம் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே அவனும் சரி ஓகே நிறுவான். இப்ப இந்த ஜெயில் மேனேஜரோட வேலை என்னன்னா, அந்த பிளாக் பியர்டு வரால அவனை தடுக்கணும். அவனு எஸ்ஆர்னு சொல்லிட்டு அவன் கத்திய கொலவெறியோட வெளியில உருவான். ஆக்சுவலா இவனுக்கு அவனை நல்லாவே தெரியும் போல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கத்தி அப்படியே குறுன்னு பாப்பானா. இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் அப்படியே ஆன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அடுத்த செகண்ட் அந்த ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு, உங்களை வெற்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குதுன்னு வில்லத்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.